ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்காக 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த வெஜ் ஆம்லெட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கு. உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை இது கூட சேர்த்திருக்கு. பச்சை மிளகா 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் இது கூட சேர்த்திட்டேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்ததை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். தக்காளி சின்ன சைஸில் 1 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கு. இது எல்லாமே தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை அடை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் அவசரமாக செய்யணுன்னா கடலை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கல்லில் ஊற்றும் போது ஆம்லெட் பதத்துக்கு இருக்கும். இதை ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணி இதை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இது நம்ம தோசை மாதிரி ரொம்ப லேசாக விடாமல் கொஞ்சம் மொத்தமாக விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஆம்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது நம்ம கடலை மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா கடலை மாவு கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்கள், சூப்பரான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஆம்லெட் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாங்க. நல்லா கம்மன்னு இருக்குங்க. நம்ம வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டதுனால சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.